ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்டோ காரில் வந்து எப்படி ஏசி சர்வீஸ் பண்ணலாம், அதில் டஸ்ட்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோலாம் ஏசி சர்வீஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏசி சர்வீஸ் பண்ண அந்த மூடி கட்டுறோம், அந்த கேஸ் எடுத்து வரதுக்கோசம். அது வந்து லோ ப்ரெஷர் ஓஸ், அது ஷக்ஸன் ஓஸ் சொல்லுவாங்க. அதில் நாங்கள் அந்த அடாப்டர் லூஸ் பண்ணிட்டு உட்கார வச்சோன்னா உட்காந்தோம்னா மீட்டர் பாருங்கள். இது வந்து ஏசி போட்டதுனால 100 கீழே காட்டுது. ஏசி போடாமல் தான் உங்களுக்கு 100க்கு மேலே காட்டும் கேஸு. அந்த கேஸ் நம்ம வெளியே எடுத்துடணும், அப்போ தான் நம்ம அந்த ஏசி கூலிங் காயில் சர்வீஸ் பண்ண முடியும். உள்ள கேஸ் முதல்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மீட்டரும், அந்த சைடில் ரெட் கலர் மீட்டர் இருக்குது பாருங்கள். அதில் லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ப்ளூ கலர் மீட்டரை ஓப்பன் பண்ணி கேஸ்லாம் வெளியே எடுத்துடுறாங்க. திருப்பி லூஸ் பண்ணுறா பாருங்கள். லூஸ் பண்ண உள்ளே இருக்கிற கேஸ் தான் வெளியே வரும். அந்த லிக்விட் ஓஸில் அந்த சக்ஷன் ஓஸில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அந்த அடாப்டரை. அது வழியாக கேஸ் உங்களுக்கு மீட்டர் வழியாக வந்து வெளியே வந்துடும். அது லூஸ் பண்ண உங்களுக்கு கேஸ் இறங்குது பாருங்கள், மீட்டரில் தெரியுது பாருங்கள். அது கொஞ்சமாக கேஸ் வெளியே எடுத்து விட்டுடணும். ஃபுல்லாக 0 வந்தவொடனே தான் நம்ம அந்த ஜாயிண்ட்டெல்லாம் கட்ட முடியும். இல்லை 0 வர ஃபுல்லாக உள்ளே இந்த கேஸ் ஃபுல்லாக வந்தால் உங்களுக்கு 0 வந்துடும் மீட்டரில். இப்போ 0 வந்துடுச்சு. நல்லா ஓசெல்லாம் கட்டி விட்ட பாருங்க, சுத்தமாகவே எடுத்துட்டேன் வெளியே. அது எதுவுமே ஏர் வரல இப்போது. அதான் ஜாயிண்ட் நம்மளுக்கு அந்த ஆல்டோவில் வந்து வெளியே இது மாதிரி ஜாயிண்ட் இருக்கும். இது கொஞ்சம் ஓல்டு மாடல் ஆல்டோன்றதுனால உங்களுக்கு இது மாதிரி ஜாயிண்ட் இருக்கும். லேட்டஸ்ட் மாடல்னால் கொஞ்சம் வேறு மாதிரி டேஷ்போர்ட் பிரிக்கிற மாதிரி வரும். இது ஓல்டு மாடல் ஆல்டோனா அப்படியே கட்டிக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி டைப் இருக்கா பாருங்கள். வெளியே ஒரு கருப்பு கலர் இந்த பாக்ஸ் பிளாஸ்டிக் கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு 10 சைஸ் போல்டு வரும். அதுதான் இப்போ கட்டுறாங்க. உள்ளே பாருங்கள், 10 சைஸ் போல்டு உள்ளே இருக்கு பாருங்கள், அதை கட்டுறாங்க. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? திருப்பூரா பாருங்கள். திருப்பூரம் வந்து மேலே அந்த பிளாக் கலர் கவர், அது பிளாஸ்டிக் கவர், அது வெளியே வந்துடும். பிளாஸ்டிக் கவர் தான், அது மூடி தான். அதுக்குள்ளே தான் நம்ம அந்த ஏசி ஓஸோட ஜாயிண்ட் இருக்குது. அந்த ஏசி ஓஸோட ஜாயிண்ட்டை நம்ம கேஸில் எடுத்து விட்டாச்சு. இப்போ கட்டலாம். அதுக்கும் 10 சைஸ் போல்டு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, லூஸ் பண்ணியாச்சு. அந்த போல்ட்டை கைட்டு எடுக்கணும். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? உள்ள இந்த போல்ட் நம்ம கைட்டு எடுத்துருவோம் பாருங்கள். அந்த போல்ட் தான் இருந்தது. இப்போ நம்ம ஜாயிண்ட்டு கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த போல்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓஸை வலிச்சா வந்துடும். அந்த ஓஸ் 2 ஜாயிண்ட்டும், அந்த 2 ஓஸும் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். கைட்டு காட்டுற பாருங்கள். வெளியே அதுக்குள்ளே அந்த 2 ஹோல்ஸ் தெரியும் உங்களுக்கு. கைட்டினதுக்கப்புறம் அந்த ஓஸ் உட்காந்த ஹோல்ஸு, அதை வால்வு. அந்த வால்வில் கட்டாயம் வேஸ்ட் வைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு டஸ்ட்டு தண்ணி இன்னும் எதுவும் போகக்கூடாது. ஒரு ட்ராப் தண்ணி கூட உள்ளே இறங்கக்கூடாது. அதுக்காக தான் டஸ்ட் வேஸ்ட் வச்சு மூடிடணும். பாருங்கள், தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? 2 ஜாயிண்ட்டு எடுத்தாச்சு வெளியே, ஓஸ் ஜாயிண்ட்டு. 2 ஓஸ் ஜாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் அது பக்கம் வேஸ்ட் வச்சு மூடணும். அது மாதிரி மூடிக்கணும் பாருங்கள். அது மாதிரி நல்லா பனியன் வேஸ்ட் வச்சு, இல்லை சாதா வேஸ்ட் எதனா வச்சு மூடிடணும். இவ்வளோ அடித்து விட்ருங்க. இப்போ நம்ம உள்ளே கைட்டு ரெடி ஆகிறோம். இப்போ க்ளோ பாக்ஸ் தந்தோம்னா உள்ளே ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணோடனே நீட்டில் மாதிரி உள்ளே போவோம். அதை கைட்டி வெளியே எடுத்துலாம். அந்த கருப்பு கலர் லாக் எடுத்து பாருங்கள், அந்த லாக் தான் எடுக்கணும். ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீக்கி எடுத்தால் வெளியே வந்துடும். அது பாருங்கள், ஸ்கூட்டை விட்டு நீக்கணும். அது வந்துச்சு பாருங்கள். இப்போ அந்த க்ளோ பாக்ஸ் தனியாக வந்துடும். க்ளோ பாக்ஸ் வந்தோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எடுத்து பாருங்கள், கூலிங் கார் கட்டுறதுக்கு போல்ட்டுலாம். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு போல்டு வரும், 10 mm போல்டு. அதை லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஃபுல்லாக கைட்டு எடுத்துங்க. அதை அதில் எடுத்தாச்சு பாருங்கள். அது காலியாக இருக்குது. அந்த இடத்துல போல்டு வரும், கீழே ஒரு நட்டு வரும், அதையும் கைட்டு எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ் தான், அதுக்குள்ளே தான் கூலிங் காயில் இருக்குது. இந்த கருப்பு கலர் பாக்ஸ் எடுத்து பாருங்கள், அதுக்குள்ளே கூலிங் காயில் இருக்குது. இந்த சைடில் நட்டு இருக்குது. அது கொஞ்சம் கைட்டினா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அது கைட்டு தேவையில்லை. கைட்ட வேணான்னா கைட்டை விட்டுடலாம். இருந்தாலும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக சொல்லிட்டு கைட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு கொஞ்சம் அந்த போல்டெலாம் கைட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். இந்த சைடில் அந்த கால் வைக்கிறதுல ஒரு பேடு ஒன்று வரும், அந்த கைட்டிடலாம். அந்த பேடையும் கைட்டிடலாம். இப்போ கைட்டு எடுத்தாச்சு பேடை. அங்கே ஒரு போல்டு வருது, அதையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி தரலாம்.
அதுவும் 10 சைஸ் போல்டு தான். இப்போ கீழே சைட்லையும் கட்டியாச்சு. இப்போ ரைட் சைடில் ஒரு போல்டு ஒரு ஸ்க்ரூ வரும். இப்போ இந்த ஸ்க்ரூ கட்டுறோம் தெரிஞ்சுங்களா? ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூ அது. இந்த ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கட்டுறோம். நாங்கள் வேலை செஞ்சு தான் கட்டுறதுனால கொஞ்சம் கேமரா ஷேக் ஆகுது, அதனால் வேறு எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஸ்க்ரூ போல்டு கட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கீழே 2 நட்டு கட்டணும்ல, இந்த சைடு ரைட் சைடில் கட்டின நைட்டு கட்டணும். அது கீழே ஒரு ஸ்க்ரூ ஒன்று வரும், அந்த ஸ்க்ரூவும் கைட்டு ஏற்றணும் பாருங்கள். அந்த கேபிளும் கைட்டு ஏற்றணும். லாக் மேலே அழுத்தினோன்னா கேபிள் வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சு பாருங்கள். இப்போ எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ தெர்மோஸ்டார் சாக்கெட்டு இருக்குது, தெர்மிஸ்டார் சாக்கெட்டு. அதுதான் உங்களுக்கு கூலிங் கட் ஆஃப் பண்ணுற சாக்கெட்டு. அது வழியாக நம்ம அது இருந்தால் கூலிங் சென்சார் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும். அது அந்த சாக்கெட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். பார்த்தீங்கன்னா பாக்ஸ் லூஸ் ஆகி வெளியே வந்துச்சு பாருங்கள். எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, அதனால் வெளியே வந்துடுச்சு. பொறுமையாக அங்கேயே மாட்டாத மாதிரி அழகாக வெளியே எடுத்துடணும். கொஞ்சம் மாட்டி கட்டி தான் வரும். பொறுமையாக எங்கே மாட்டுன்னு பார்த்து அழகாக பொறுமையாக வெளியே எடுத்துனா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சுற்றி லாக் கொடுத்துருப்பாங்க. லாக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த லாக்கு 2 ஸ்க்ரூ எல்லாத்தையும் கைட்டலாம். அது கூட உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இதுக்கோசம் நம்ம கைட்டு க்ளீன் பண்ணுறதுக்கோசம் கைட்டுறோம். நம்ம ஃபுல்லாக கைட்டிட்டு காட்டுறேன். லாக்கெல்லாம் கைட்டு எடுத்துங்க. அது மாதிரி ஸ்கூட்டரை விட்டு இன்னைக்கு வந்துடும் லாக்குது. ஃபுல்லாக சுற்றி லாக் இருக்கும், எல்லாத்தையும் கைட்டிங்க. சுற்றி லாக் கட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்க்ரூ தெரியும், உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு அந்த சைடில் இந்த 2 ஸ்க்ரூ கைட்டிடலாம். இந்த கைட்டா பாருங்கள், இந்த 2 ஸ்க்ரூ கைட்டுருங்க. பொறுமையாக நம்ம எடுப்போம். அதில் பஞ்சு ஸ்பாஞ்ச் இருக்கும் 2 ஜாயிண்டான மாதிரி. அந்த ஸ்பாஞ்ச் லைட்டாக பிச்சுட்டு லைட்டாக ஜாயிண்ட் பிரித்து மட்டும் விட்டு தூக்கினா வந்துடும். இப்போது தெர்மோஸ்டாட்லாம் கொஞ்சம் உள்ளே கைட்டு எடுத்துட்டாரு. ஸோ சொறி தான் வச்சுருக்கோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதேமாதிரி சொறி வச்சுருங்க மறுபடியும் மாட்டும் போது கூட பாருங்கள். அந்த பின்னில் எடுத்துட்டார் தெர்மோஸ்டாட் சாக்கெட், தெர்மிஸ்டர் சாக்கிட்ட. தெர்மிஸ்டர் இது ஒயர் மாதிரி வந்தால் தெர்மிஸ்டர், கம்பி மாதிரி வந்தால் தெர்மோஸ்டாட்டு. பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். நம்ம வாட்டர் வாஷில் க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள். கையில் எடுக்க பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு த்ரோ வராது, கூலிங் வராது. இந்த சர்வீஸ் பண்ணி கரெக்டாக மாட்டி உங்களுக்கு கேஸ் ஏற்றினா பக்காவாக இருக்கும் கூலிங்கு. நான் கைட்டாமல் கைட்டிட்டு மாட்டும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கீழே அந்த லாக்கில் உட்கார வைக்கணும், கீழே அந்த காது உட்காராது. இந்த டைட் போட்டு டைட்டாக தூக்கி உட்கார வைக்கணும். அதை மட்டும் உட்கார வச்சிட்டிங்கன்னா பக்காவாக சீட்டிங் ஆகிடும். கேஸ் ஒரு 300 கிராம்ஸ் ஏற்றினா போதும். 300 கிராம் கேஸ் ஏற்றினா போதும். 1/2 கிலோ இருக்கும், 300 கிராம் மட்டும் ஏற்றினா போதும். கூலிங் நல்லாயிருக்கும். 1/2 கிலோ ஃபுல்லாக ஏற்றக்கூடாது. இந்த வண்டி கம்மியாக சின்ன பைப் லைன்லாம் இருக்கும், கெப்பாசிட்டி கம்மி இதுக்கு. அதனால் 300 கிராம் ஏற்றினா கூட போதும். 500 கிராம்ஸ் வாங்கினா ஒரு 200 கிராம்ஸ் மிச்சமாகும் உங்களுக்கு கேஸு எப்படி ஏற்றுறது உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு கார்டு போடுறேன், எண்டு கார்டு. வீடியோ அந்த லிங்க் உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுக்குறேன், வீடியோ எண்டில் பாருங்கள், கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அழகாக உட்கார வச்சாச்சு. எங்கெங்கே போல்டு நெட்லாம் கைட்டிங்களோ அதெல்லாம் போட்டுருங்க. லெஃப்ட் சைடில் கைட்டின போல்டு, கீழே கைட்டின நட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். சைடில் கைட்டின ஸ்க்ரூ, போல்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சைடில் இருக்கிற ஸ்க்ரூ இப்போ மாட்டுறோம். போல்டு கட்டினா அதையும் மாட்டிக்கலாம்.
ரைட் சைடில் தெர்மிஸ்டர் சைக்கிள் சொருவாச்சு. கீழே அந்த சைடில் ஸ்க்ரூ கட்டி சொன்னல ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை மாட்டுறோம் மறுபடியும். டைட் பண்ணிங்க அதையும் ஸ்க்ரூவையும். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாட்டியாச்சு. எப்படி கட்டினா அதை மாட்டிடுங்க. மாட்டிட்டு இதை பாருங்கள், இது ப்ரெஷர் தள்ளுறது பைப். அது ப்ரெஷர் பைப் தள்ளுற பைப் மூலிமா அந்த ரெட் கலர் மீட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஒரு ப்ரெஷர் வைக்கிறேன். ஒரு 250 கிட்ட வைக்கிறேன். 250 மேலே கூட வைப்பேன் நான். கரெக்டாக ஒரு 300 வரைக்கும் வைக்கலாம், அதிகமாக வைக்கக்கூடாது. நான் எவ்வளோ வைக்கிறேன் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 கரெக்டாக வச்சுக்கிறேன். அது கரெக்டாக வச்சு 15 நிமிஷம் 15 மினிட்ஸ் கரெக்டாக இதை பாருங்க. இந்த அப்புறம் இறக்கி விட்ருங்க. அப்புறம் இறக்கி விட்டாச்சு. பட் 15 நிமிஷம் கரெக்டாக இருக்குது எனக்கு. அதனால் அந்த ஏர்லாம் நிற்க வச்சு இறக்கிட்டேன். இறக்கி நம்ம வேக்கம் போட்டு ஆயில் ஊற்றிடலாம். வேக்கம்னா வலிக்கிற டியூப் ஒன்று இருக்கும், அதில் வலிக்குது பாருங்கள். அது ஆயில் ஊற்றிட்டு கேஸ் ஏற்றது வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கேஸ் ஏற்றது எப்படின்ட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோ எண்டில் நான் அந்த வீடியோ அந்த கார்டு ஒன்று போடுறேன், அதை பாருங்கள். ஆயில் ஃபுல்லாக அந்த வேக்கம் போட்டோம்னா வலிச்சிக்கும்.